ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் சுவையில தேங்காய் சட்னி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்காய் சட்னி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஹோட்டல் சுவையில இது செய்யறது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னதான் நம்ம வீட்டுல கார சட்னி செஞ்சாலும் தேங்காய் சட்னி இல்லையேன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அதனால இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு அரை முடி நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பூண்டு வச்சுக்கோங்க, இஞ்சி 2 துண்டு வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப நீங்க ஏற்றுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சிருக்கேன், அதோட சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பூண்டு ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சேர்க்கறனால தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட இஞ்சி ஒரு 2 துண்டு அதுவும் சேர்த்துக்கோங்க. அரை மூடி நான் கட் பண்ணி வச்ச தேங்காயை இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. இப்ப இதுக்கு தாளிச்சுக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சாச்சு. கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இப்போ இந்த சட்னியில சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டா வந்திருக்கு. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ஹோட்டல் சுவையில இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.